என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஜியோ பிரைமான்ற ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அன்பாக்சிங் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய காமனான கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு. நிறைய பேருக்கு டவுட்ஸு அதெல்லாம் கிளியர் பண்ணணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான காமன் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய முதல் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழனின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கேட்டிருக்க கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் ஆகுமா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு. எஸ், உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட் வந்து தாராளமாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒயர்ட் ஹெட்செட் வச்சுருந்தாலும் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கோங்க. ஸோ மேல் பட்டனை எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் போயிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் டிவைஸ் இல்லைனா நியர்பை டிவைஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த ப்ளூடூத் நேமும் காமிக்காது. இப்போ வந்து நம்ம ப்ளூடூத்தோட இது வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம். இப்போ நான் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ப்ளூடூத் வந்து ரெடி பேரிங்க்கு போயிடுச்சு. இப்போ நான் வந்து ரீஸ்கேன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlusோட ப்ளூடூத் நேம் இங்கே காமிக்கும். ஸோ இப்போ நான் இதை டேப் பண்ணினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே கனெக்டர்னு காமிக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர் த டிவைஸ்னு உங்களுக்கு வந்து பேர் ஆகிடுச்சு. இப்போ இது கனெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு பேர் டிவைஸில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேர் வந்து காமிக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டு ப்ளே ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து யூடியூப்லேருந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் இதோட மைக்கில் பக்கத்தில் ஒன்று இருக்குது. ஸோ அதை ஆன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மைக் வந்து இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ளூடூத்தில் வந்து சாங் கேட்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ உங்களோட டவுட்டு வந்து கிளியர் ஆகிடும்னு நம்புகிறேன். ப்ளூடூத் ஹெட்செட் 100% ஒர்க் ஆகுது ஜியோ ஃபோனில். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக ஒர்க் ஆகுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டீரியோ சவுண்ட் உண்மையுமே சூப்பராக இருக்குது. அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே தனித்தனியாக பிரித்து கொடுக்குது. ஹை குவாலிட்டி வீடியோ சாங்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உண்மையுமே ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர்ட் ஹெட்செட் வச்சுருந்தீங்கனாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சிம் போட முடியுமான்றது ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக போட முடியாது கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜியோ சிம் மட்டும் தான் போட முடியும். அதுக்கப்புறம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்பெண்டபிள் நீங்கள் வேணுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்திருக்க கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ், கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் MP3 ரெக்கார்டு மூலிமா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா MP3 குவாலிட்டி வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா இதில் மெனு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தனியாகவே கால் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கால் ரெக்கார்டிங்க்கு வந்து என்ன குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ணணுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3GB அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது, MP3ன்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் நான் ஆடியோவோட குவாலிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, பட்டன் ரொம்ப ஹார்டாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஜியோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருந்தது. பட் ஆனால் இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஓகேங்களா? இப்போ நடுவில் ஒரு ஜியோ ஃபோன் வந்தது, Jiophone 1 வந்தது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் குவாலிட்டி ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரப்பர் குவாலிட்டியை கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இது ரப்பர் குவாலிட்டி கிடையாது, பிளாஸ்டிக் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப ஹாஷாகவும் இல்லை. ஓகேங்களா? அதாவது நார்மலாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே விழுந்தினாலோ உடையத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கேட்டிருக்க கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. எஸ், கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். நீங்கள் வீடியோ கால் மட்டும்தான் பண்ண முடியாது, வாய்ஸ் கால் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக கேட்டிருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜியோ சிம் யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை நியூ சிம் வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமான்றதை கேட்டிருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் ஜியோ ஃபோனுக்கு மாறுறீங்கன்னா ₹152 ஒரு ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்போ நான் கரண்ட்டில் என்ன பிளான் இருக்குது பார்த்தீங்கன்னா ₹152 பிளானில் இருக்கேன். பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 512 MB கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ பிரைமாக்குன்ற ஒரு பேக்கு தனியாகவே ஸ்பெஷலாக இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஜியோ ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் கீபேடுக்கு மாறுறீங்கன்னா இந்த பிளான் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஜியோ பாரத் 1 அந்த மாதிரி எதாவது பிளான் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வேறு சிம் வச்சுருக்கீங்கன்னா அந்த பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 1000 ரூபாய் ஜியோ ஃபோனுக்கும் இந்த பிளானுக்கும் சம்மந்தமே கிடையாது கைஸ். இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 மந்த்தாக வரும், அந்த பழைய பிளான் கேன்சல் ஆகிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேக்கு 152லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. ஓகேங்களா? அடுத்ததாக ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காசுக்கு இது ஒர்த்தா அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ என்ன கேட்டால் இந்த பட்ஜெட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோனும் எந்த கீபேட் ஃபோனும் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபியூச்சரும் கொடுக்கல. நீங்கள் நார்மலாக ஒரு கீபேட் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா நோக்கியா இல்லை சாம்சங் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த ஒரு 2000லேருந்து 3000க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சிம்மு போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சில ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிம் தான் போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, கேமரா கூட இருக்காது. ஓகேங்களா? அந்த அளவுக்குலாம் ஃபியூச்சர் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது. அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார் கூட நீங்கள் பார்த்துக்க முடியும், அந்த அளவுக்கு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான், நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜிபே ஒருத்தர் இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஜிபே கிடையாது, இவங்களோட ஓன் ஜியோ பே இருக்குது. ஸோ உங்களோட யூபிஐ ஆட் பண்ணி நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் அந்த வீடியோட லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வீடியோ எல்லாமே தனித்தனியாக நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய முழு வீடியோ இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது ரீசார்ஜ் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பிளான் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எஸ், கண்டிப்பாக இருக்குது. மினிமம் பிளான் நீங்கள் ஆல்ரெடி 152 பிளான் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த பேக் நான் என்ன ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 75 ரூபாயிலேருந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கீழேருந்து நான் வரேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஜியோ பிளான். ஸோ 75 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 நாள் வேலிடிட்டி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 MB கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது இருக்க பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 91 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 28 நாள் வேலிடிட்டி, அதே 100 MB வரும் பர் டேக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 125 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா 23 நாள் வேலிடிட்டி, 500 MB கிடைக்கும். அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 152, இதுதான் நான் ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணுற பிளான். 152 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 MB கிடைக்கும், 28 நாள் வேலிடிட்டி. லாஸ்ட்டாக இருக்க பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 186 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பர் டேக்கு 1 GB கிடைக்கும், 28 நாள் வேலிடிட்டி. ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனில் எந்த பிளானும் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் கொடுத்துருக்காங்க. 1 GBன்றது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா அதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கறனால உங்களுக்கு வீடியோவோட குவாலிட்டி நார்மலாக தான் இருக்கும். அதனால் MB வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் குறையும். அதனால் என்ன கேட்டால் நீங்கள் ஆவரேஜாக யூஸ் பண்ணுவீங்கன்னா 152 போட்டுக்கோங்க. இல்லை நான் பேசிக்காக தான் யூஸ் பண்ணுவேன், ஜஸ்ட் கால் தான் பண்ணுவேன்னா நார்மலாக நீங்கள் 75 நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா GPS இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதேமாதிரி ஹாட்ஸ்பாட் இருக்கான்னு கேட்டிருக்கா. ஹாட்ஸ்பாட் 100% எந்த ஜியோ ஃபோன்லேயும் வராது, ஃப்யூச்சர் வரப்போகிற ஃபோன்லேயும் வராது. ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட மோடம் எதுவுமே சேல் ஆகாது, ஹாட்ஸ்பாட் எதுவுமே சேல் ஆகாது. இதுதான் மெயின் ரீசன். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா GPS லொக்கேஷன் நீங்கள் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் லைவ் லொக்கேஷனும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை இதிலே தனியாக மேப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட லைவ் லொக்கேஷனை தாராளமாக நீங்கள் சென்ட் பண்ணாலும் தாராளமாக இது மூலமா நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. என்ன லொக்கேஷனில் இருக்கீங்க, என்ன ட்ராக்கிங் பண்ண போகிறீங்க, நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போகணுன்ற எல்லாம் முதற்கொண்டு நீங்கள் தாராளமாக இந்த ஆப் மூலமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் லோட் ஆகுது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டோட ஸ்பீடை பொறுத்து தான். ஓகேங்களா? இது என்ன ஆண்ட்ராய்ட் ஃபோன் கிடையாது, உங்களுக்கு நார்மலான ஆவரேஜான கீபேட் ஃபோன் தான். ஸோ அந்த ஸ்பீடுக்கு என்ன இருக்கோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டைரக்ஷனு, லைவ் லொக்கேஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் ஒரு சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. டெலகிராம் இதில் கிடையாது, அதுக்கு பதிலாக தான் வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ப்ளே ஸ்டோர் கிடையாது, அவங்களோட ஜியோ ஸ்டோர் இருக்குது. ஸோ இந்த ஜியோ ஸ்டோரில் தான் உங்களுக்கான தேவையான அப்ளிகேஷன்லாம் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃப்யூச்சரில் ஏதாவது அப்ளிகேஷன் வந்ததுனாலும் நீங்கள் இந்த ஜியோ ஸ்டோரில் தான் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வருது, ஆப்பில் அப்டேட் வருது, இல்லை நீங்கள் அப்டேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக் இருக்குது, சில ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எப்படி ஒரு அப்ளிகேஷனும் அப்டேட் பண்ணுவோமோ சேம் அதே மெத்தட் தான் இதுலேயும் போய்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கேட்கும். தாராளமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரிவன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.